அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. மன்னரின் மகனாக அவதரித்து மக்களின் வாழ்விற்காக அனைத்தையும் துறந்த மகான் நம் புத்தபிரான். அவர் பிறந்த நாளை புத்த பூர்ணிமா, புத்த ஜெயந்தி அல்லது விசாக் என்ற பெயர்களில் அழைக்கின்றோம். புத்த பூர்ணிமா இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இந்தியா மட்டுமின்றி நேபாளம், இலங்கை, தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. கபிலவஸ்து என்ற நாட்டில் மன்னனின் மகனாக லும்பினி என்ற இடத்தில் பிறந்தார் நமது புத்தபிரான். இவரது சிறுவயது பெயர் சித்தார்த்தர். இவர் பிறந்தது முழு நிலவான அதாவது வைசாக பௌர்ணமி நாளில் பிறந்தார். புத்தர் ஒரு அற்புதமான மனித பிறவி என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அவரது உடலில் 32 புனிதமான பிறவி அடையாளங்கள் இருந்தன. மேலும் கதையை தொடரும் முன்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தபிரான் மன்னனுக்கு ஒரே மகன் என்பதால் உலகத்தின் துன்பங்கள், கவலைகள் என எதுவுமே தெரியாதவராக வளர்க்கப்பட்டார். அவரது தந்தையான சுத்தோதனர் சித்தார்த்தருக்கு 16 வயதிருக்கும் போதே யசோதரா என்ற பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார். அவர்கள் இருவருக்கும் ராகுலா என்றொரு மகனும் பிறந்தான். நமது சித்தார்த்தர் ஆடம்பர அரச வாழ்வின் மீது பற்றற்றவராக இருந்தார். ஜோதிடர்கள் கூறியது போலவே வழியில் அவர் ஒரு முடமான முதியவர், ஒரு நோயுற்ற மனிதன், ஒரு பிணம் மற்றும் இறுதியாக ஒரு அமைதியான துறவியை கண்டார். முதலில் கண்ட மூவரும் அவரை கலக்கமுற செய்தது. அவர்களின் நிலையை கண்ட சித்தார்த்தருக்கு அழகு மற்றும் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்று புரிய வைத்தது. ஆனால் அவர் இறுதியில் கண்ட துறவின் முகத்திலோ அமைதி குடிகொண்டிருந்தது. அதனால் நமது சித்தார்த்தர் பிறப்பு, முதுமை, நோய் மற்றும் இறப்பு போன்ற பிரச்சனைகளுக்கான விடையை கண்டறிய அவர் தனது ராஜ வாழ்க்கை, மனைவி, குழந்தை, அரண்மனை போன்ற அனைத்து உலக உடைமைகளையும் விட்டு துறவரம் மேற்கொண்டார். தன் கேள்விக்கான பதில் தேடி பல்வேறு மடங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்றார் சித்தார்த்தர். உண்மையை கண்டறிய ஒரே வழி தியானம் என்றுணர்ந்தார். பின்னர் பனாரஸ் அருகே உள்ள போதத்கயா காட்டிற்கு சென்று போதி மரத்திற்கு அருகிலுள்ள அஜபாலா என்னும் ஆலமர நிழலில் தியானத்தில் அமர்ந்தார். ஞானம் ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டிருந்த கௌதமருக்கு உலக மாயைகள், பல்வேறு விதமான இடையூறுகள், தொந்தரவுகள் கொடுத்தன. இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் கயா என்ற இடத்தில் 49 நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் இருந்த கௌதமருக்கு ஞான உதயம் கிடைத்தது. கௌதம புத்தரின் போதனைகள் அனைத்துமே மனிதர்களை வாழ்வின் துன்பம் மற்றும் தவிப்பிலிருந்து விடுவிக்கும் ஒரே நோக்கத்தை கொண்டது. ஆகவே அவர் புத்த மதத்தை நிறுவினார். புத்த மதம் உலகத்திற்கு கூற வருவது ஆசையும் துன்பமுமே இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களுக்கும் முக்கிய காரணம். மேலும் வகை வழிகளான அதாவது நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல வாய்மை, நல் செய்கை, நல் வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சாட்சி, நல்ல தியானம் போன்றவற்றை அனைவருக்கும் போதித்தார். ஆசைக்கு காரணம் துன்பம் என்ற மாபெரும் தத்துவத்தை நமக்கு போதித்தவர் நமது புத்தர். மேலும் தனது பிறந்த நாளான அதே வைசாக முழு நிலவு நாளில் ஞான ஒளியை பெற்று தனது கேள்விக்கான பதிலையும் கண்டுபிடித்தார். அன்று முதல் அவர் கௌதம புத்தர் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். புத்தன் என்ற சொல்லுக்கு விழித்தெழுந்தவன், ஒளியினை கண்டவன் என்பது பொருளாகும். தன் ஆசையும் அகந்தையும் வெற்றி கொண்டார். தான் தனது என்ற நிலையிலிருந்து விலகினார். இதையே நிர்வாணம் அல்லது நிர்வாண நிலை என்று சொல்கின்றனர். புத்தர் தனது இறுதி காலம் வரை பல இடங்களுக்கு பயணம் சென்று தான் கண்டுகொண்ட உண்மையை பற்றி நீண்ட பிரசங்கங்கள் செய்தார். இறுதியில் கிமு 483 தனது 80வது வயதில் தனது பிறந்த நாளும் தான் ஞானத்தை அடைந்த நாளுமான அதே வைசாக பௌர்ணமி அன்று புத்தர் இவ்வுலக வாழ்க்கை துறந்தார். கௌதம புத்தர் பிறந்து 2500 வருடங்கள் கடந்தும் ஞானோதயம் அடைந்த அவரின் போதனைகள் ஆன்மீக சாதகர்களை இன்றும் வழி நடத்துகிறது. புத்த பூர்ணிமா நாளானது கௌதம புத்தரின் பிறப்பு, ஞானோதயம் மற்றும் மகா சமாதி ஆகிய நாட்களை நமக்கு நினைவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாமும் அந்த மாதிரி நிலைமையை அடையலாம் என்று நமக்கு உணர்த்துகிறது. நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.